நான் கருணாநிதி ஆட்சியை கொடுக்கணும், கருணாநிதி ரொம்ப நல்லவர், கருணாநிதி நேர்மையானவர், கருணாநிதி வழியில் நாங்கள் நடப்போம், கருணாநிதி போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஜெயலலிதா போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறாங்களா? புதுசாக கட்சி தொடங்குறவங்க. எளிமையாக வாழ்ந்த மனிதர் காமராஜர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் மறைந்து போகும்போது அவர்கிட்ட என்ன இருந்தது? ஒன்றும் இல்லை. நான் கருணாநிதி மறைந்த போது அவர்கிட்ட என்ன இருந்தது? ஒரு நாடே இருந்தது. கொள்ளையடிச்ச பணம் முழுக்க ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்டே இருந்தது. அவர்கள் துணை போற ஒரு கொத்தடிமை தான் கேட்டா அவர் பேர் ஊடகவியாளர். வாயில வேற வார்த்தை வருது. ஊடகவியலர்னு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க ஒரு ஆளு இந்த முக்தார். ஏங்க இதெல்லாம் பேசினா காமராஜருடைய ஆதரவாளர்கள் கொதிச்சிருவாங்க. ஏங்க கொதிச்சா என்னங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க இந்த முக்தார் இல்ல. இந்த முக்தார் யாரு தெரியுமா? இந்த முக்தார் எல்லாம் யார வேணா எதிர்த்து பேசுவாங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துல நான் பெரிய புலிங்க. நான் யார் தெரியுமா? நான் முக்தாருங்க. என் எதிர்க்கில் யாராச்சும் நேர்காணலுக்கு அமர்ந்தா அவர்களை வந்து அதிர விடுவேன், நான் தெரிக்க விடுவேங்க. அறிவு களஞ்சியங்க நான் என்ற அடிப்படையில் தன்னைத்தானே உணர்ந்து வேலை செய்யக்கூடியவர் தான் முக்தார். நாகரிகம்னா என்னன்னு அடிப்படையாகவே தெரியாதுங்க. நம்ம பல காணொளிகள் நம்ம பேசியிருக்கோம். முக்தாரா ஊடகத்துறையில் இருப்பதற்கு அறவே தகுதி இல்லாத ஒரு நபர் இந்த முக்தாரு. இந்த முக்தாரை மக்கள் புறக்கணிக்கணும். இந்த முக்தார் பேசுறத செவி கொடுத்து கேட்கக்கூடாது. ஆபாசமா பேசுவாரு, உண்மைக்கு புறம்பா பேசுவாரு என்று நாம நம்முடைய கருத்தா விமர்சனத்தை முன் வச்சிருக்கோம். சமீபத்தில் இந்த முக்தாரு ஒரு நேர்காணல்ல பேசும்போது காமராசரை திட்டமிட்டு இழிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, எளிமையின் ஆட்சின்னு சொல்றீங்க, பேசுறீங்க, ஆனா ஒன்னா காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு, காமராஜருடைய ஆட்சி எளிமையின் ஆட்சியெல்லாம் கிடையாது. அது ஊழல் மிக்க ஆட்சி. காமராஜர் மக்களை எல்லாம் கடங்காரனா வச்சிருந்தாரு. காமராசர் அவங்க சாதிகாரங்களுக்கு மட்டும் செஞ்சாரு, திட்டங்கள் எல்லாம் வகுத்தாரு. காமராசர் அணையே கட்டல அப்படின்னு வெட்கமே இல்லாம உண்மைக்கு புறம்பா இந்த முக்தார் பேசியிருந்தாரு. இதற்கு பல பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. முதல்ல ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, புதுசா யாராவது ஒரு கட்சி தொடங்கினா என்னங்க சொல்லுவாங்க? நான் கருணாநிதி ஆட்சியை கொடுக்கணும், கருணாநிதி ரொம்ப நல்லவர், கருணாநிதி நேர்மையானவர், கருணாநிதி வழியில் நாங்கள் நடப்போம், கருணாநிதி போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஜெயலலிதா போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறாங்களா? புதுசாக கட்சி தொடங்குறவங்க. யார் கட்சி தொடங்கினா கூட நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு தான் பேசுவாங்க. ஏன் இந்த திமுக காரங்களே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் காமராசர் ஆட்சியை கொடுப்போன்னு பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா, காமராசர் உண்மைக்கு மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டார். உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு இடத்துலையும் ஐயா காமராஜர் நடந்து கொண்டதே கிடையாது. படிக்க வச்சாரு, மாணவர்களுக்கு சீருடை கொடுத்தாரு, அணைகளை கட்டினாரு. கருணாநிதி குடிக்க வச்சாரு, ஆனா காமராஜர் படிக்க வச்சாரு. அதனாலதான் யார் அரசியல் கட்சி தொடங்கினார்? காமராஜருடைய ஆட்சி. காமராஜருடைய ஆட்சியா? அது எளிமையான ஆட்சி. காமராஜரை போல ஒரு எளிமையானவரை காட்ட முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரையும் காட்ட முடியாது. ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தான் ஐயா காமராஜர் அவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக காரங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் இருக்கும்ல, கொஞ்சம் பொறாமை இருக்கும்ல. கருணாநிதி எப்படியாப்பட்ட அரசியல் சாணக்கியம். நம்ம கருணாநிதி ஆட்சியை கொடுப்போன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா உன காமராஜர் ஆட்சியை கொடுப்போம். காமராஜர் தான் எளிமையானவர், அவர் தான் படிக்க வச்சாரு, அவர் தான் அணையை கட்டினாரு, அவர் தான் சீருடை கொடுத்தாரு, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே. அப்ப அந்த பிராண்டு கருணாநிதிக்கு வரவே இல்லையே, ஜெயலலிதாவுக்கு வரவே இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்னா, காமராஜருடைய பிராண்டை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு இந்த திமுககாரங்க திட்டமிட்டு வேலை பார்த்தாங்க. அதுலதான் ஒருத்தர் திருச்சி சிவான்னு சொல்லிட்டு அவர் தான் ரூம் போட்டு கொடுத்தாரா. ஏசி காமராஜர் எங்க வந்தாலும் நாங்க ஏசி போட்டு கொடுப்போம், காமராஜர் ஏசி இல்லைன்னா தூங்கவே மாட்டாரு. அதை இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு?
எளிமையா வாழ்ந்த மனிதர் காமராஜர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் மறைந்து போகும்போது அவர்கிட்ட என்ன இருந்தது? ஒண்ணும் இல்லை. ஆனா கருணாநிதி மறைந்த போது அவர்கிட்ட என்ன இருந்தது? தமிழ்நாடே இருந்தது. கொள்ளையடிச்ச பணம் முழுக்க ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்டே இருந்தது. அப்ப அவர்கள் திட்டமிட்டு காமராஜருடைய நற்பெயரை சிதைக்க வேண்டும். காமராஜர் எளிமையானவரெல்லாம் இல்லைங்க. அவர் ஏசியில தான் தூங்குவார் காமராஜர். அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருத்தர் போனார் பாருங்க, பஞ்சமிழைக்க போனார் பாருங்க, ராஜீவ்காந்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, படிக்க வச்சாரு. ஏங்க அவர் சொத்தை வித்தாங்க, படிக்க வச்சாரு காமராஜர். கேள்வி கேட்டாரு. காரணம் என்னன்னா, காமராஜரை இழிவுபடுத்தணும், கருணாநிதியை புனிதரா காட்டணும், காமராஜருக்கு பிராண்ட் இருக்கக்கூடாது, கருணாநிதிக்கு பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த திமுக காரங்க வேலை பார்த்தாங்க. அவர்கள் துணை போற ஒரு கொத்தடிமை தான். கேட்டா அவர் பேர் ஊடகவியாளர். வாயில வேற வார்த்தை வருது, ஊடகவியலர்னு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க ஒரு ஆளு இந்த முக்தார். இந்த முக்தார் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசும்போது என்ன சொன்னார்னா, காமராஜர் எளிமையான ஆட்சியெல்லாம் கொடுக்கலங்க, அவர் ஊழல் ஆட்சியை கொடுத்தாருங்க, அவர் அணை கட்டலைங்க, பள்ளிக்கூடம்லாம் கட்டி மாணவர்களை படிக்க வைக்கலங்க, அவர் காமராஜர் அவங்க சாதிகாரங்களுக்காக செயல்பட்டாருங்க. அப்படினால இந்த முக்தார் கருணாநிதிக்கு ஒரு பிராண்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு காமராஜருடைய நற்பெயரை சிதைப்பதற்கு வேலை பார்த்தாரு இந்த முக்தார். அப்ப அந்த நேர்காணலே பாருங்களா, ஏங்க இப்படியெல்லாம் பேசினோம் காமராஜருடைய ஆதரவாளர்கள் கொதிச்சிருவாங்க. ஏங்க கொதிச்சா என்னங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த முக்தார் இல்ல. இந்த முக்தார் யார் தெரியுமா? இந்த முக்தார் எல்லாம் யாரை வேணா எதிர்த்து பேசுவாங்க. இந்த முக்தாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்குன்னு பேசினாரு இந்த முக்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த முக்தார் என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன சொல்றதுங்க, மன்னிப்பு கேட்டாருங்க. காலில் மட்டும்தான் விழல, ஐயோ நீங்க அடிக்கிற அடி நமக்கு தாங்கலைங்க, அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு. முக்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம், என்னுடைய நேருக்கு நேர்காணலில் நான் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி வழக்கம் போல் சிலர் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். யாரா தவறானதை பரப்புறா? நீ பேசுனதை பரப்புறாங்க, அத்தனை உண்மை. நீ காமராஜரை இழிவுபடுத்தின அந்த செய்தியை பரப்புறாங்க, உன்னை கைது செய்யணும்னு சொல்றாங்க. திராவிட மாடல் ஆட்சியா இருக்கிறதால, உன்னுடைய ஓனர் ஆட்சியா இருக்கிறதால உன்னை கைது செய்ய மறுக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, வழக்கம் போல தவறான செய்தியை பரப்புறாங்களாம். தவறான செய்தியை பரப்புறதே நீதான். அதன் காரணமாக நான் மதிக்கும் அந்த சமூக மக்கள் வேதனைப்படுவது எனக்கு மிகுந்த வருத்தமாக உள்ளது. உனக்கான வருத்தமா இருக்கு? வருத்தமா இருந்தா நீ இப்படியெல்லாம் பேசுவியா? நீ காமராஜரை குறித்து நீ அவதூறு பரப்பியா? காமராஜரை இழிவுபடுத்துறது போல பேசுவியா? நீ உனக்கு வருத்தம் இருக்கா? மண்டியிட்டார் இந்த முக்தாரு. இப்போ மண்டிட்டு பேசுறாரு, இல்லைன்னா செருப்பை கைட்டு அடிப்பாங்க மக்கள், தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுறாரு. பாருங்க, காமராஜர் ஆட்சி குறித்து சில முக்கிய பிரமுகர்கள் முன்வைத்து வந்த விமர்சனங்கள் மற்றும் வெவ்வேறு சேனல்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த கருத்துக்களின் அடிப்படையில் அரசியல் பார்வையில் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய நேர்காணலில் அதை வாசித்து விளக்கம் பெற முயற்சித்தேன். எதுவும் என்னுடைய தனிப்பட்ட விமர்சனங்களோ கருத்துக்களோ இல்லை. மண்டிட்டார். அப்ப நான் பேசலப்பா காமராஜரை பற்றி, மற்றவங்களாம் பேசுனதெல்லாம் எடுத்து நான் அவர்கிட்ட கேள்வியாக கேட்டு நான் தெளிவு பெற முற்பட்டேன்ப்பா. காமராஜரை பற்றி அது என் கருத்து இல்லைப்பா. அப்படியாடா, உன் கருத்து இல்லாத போல நீ பேசுனே? நீ சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கருத்து போல தான் பேசினாரு. ஆனால் அடிச்சு அடியில் இந்த முக்தார் மண்டிட்டாரு. பார்க்குறீங்களா நீங்கள்? அடுத்து பாருங்க, நான் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பயணிக்கிறவன். ஆகவே என்னுடைய நேர்காணல் மூலமாக குறிப்பிட்ட சமூக மக்களின் உணர்வுகள் புண்பட்டு இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் போல நாம் ஒற்றுமையாக இருப்போம். நன்றி. யாருக்கு ஒற்றுமையா இருப்ப? கோபாலபுர ஒற்றுமையா இருப்ப, உதயநிதிக்கு ஒற்றுமையா இருப்ப, இன்பநிதிக்கு அடிமை வேலை பார்ப்ப. நீ ஒற்றுமை போறான். இவரு வருத்தம் தெரிவிக்கிறாரு. கொஞ்சம் பயம் இருக்குல்ல, பயம் இருக்கிறதால தானே தற்போது இந்த முக்தார் மண்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது காமராஜர் பற்றி அவதூறு பரப்பனா, காமராஜரை இழிவுபடுத்தி பேசினா முக்தாருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே போல தான் முக்தாரை போல இன்னும் பல பேரை வைத்து காமராஜரை விமர்சிக்க வைக்கிறதுல இந்த திமுக அவர்களுக்கு நடக்கும் என்பதை இந்த காணொளி வாயிலாக நம்ம சொல்லிக்கலாம். காமராஜரை இழிவுபடுத்தி பேசிட்டார் இந்த முக்தார். பேசிட்டு ஐயோ அது என் கருத்து கிடையாது, அது என் தனிப்பட்ட கருத்து கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காருல. இந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும்
அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.